அரசு பேருந்துகளில் நிவாரணப் பொருட்களை கட்டணமின்றி கொண்டு செல்லலாம் என்று போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு அனுப்பக்கூடிய நிவாரணப் பொருட்களை கட்டணமில்லாமல் பேருந்துகளில் எடுத்து செல்லலாம் என போக்குவரத்து துறை சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணையின்படி கூடிய நிவாரணப் பொருட்களுக்கு கட்டணம் வசூலிக்காமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் சென்றடைய தமிழகம் முழுவதும் இயக்கப்படக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் உள்ள சுமை பெட்டிகள் மூலம் அனுப்ப அனுமதிக்கப்படுவதாக போக்குவரத்து துறை சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 4 மாவட்டங்கள் அதி கனமழையின் காரணமாக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள், அதிகாரிகள் அடங்கிய குழுவை தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் நாளைய தினம் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாதிப்பிற்கு உள்ளான பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படக்கூடிய நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இருக்கக்கூடிய சுமை பெட்டிகள் மூலம் தமிழகம் முழுவதும் இருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு அனுப்பக்கூடிய நிவாரணப் பொருட்களை கட்டணம் இல்லாமல் அனுப்பலாம் என தற்போது போக்குவரத்து துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.